மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம பாக்கியலட்சுமி சீரியலில் நேற்று நான் சொன்ன மாதிரி நம்ம நிதிஷ் வந்து இவ்வளோ ட்ரக்ஸுக்கான அடிக்டான ஒரு பர்சன் வந்து மறுபடியுமே இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணியிருக்காரு. ஸோ மறுபடியுமே எனக்கு அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ ட்ரக்ஸ் அடிக்கிற ஒரு பர்சன் கூட என்னால் வாழ முடியாதனால நம்ம இனியாவும் வந்து பயங்கரமாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதாவது எனக்கு இதுக்கப்புறம் நிதிஷ் கூட வாழ்றதுக்கு எனக்கு பிடிக்கல, ஸோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நான் போகலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணேன். அதுக்குமே அவங்க பாக்கியாவும் சரி, எல்லாருமே கோபியும் சரி, நீ உனக்கு என்ன பண்ண தோணுதோ பண்ணு, இது வரைக்குமே நாங்கள் வந்து உன்னோட விஷயத்தில் வந்து பயங்கரமாக தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அதே தப்பு பண்ண மாட்டோன்ற மாதிரி ஒரு விஷயம் போயிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம நிதிஷும் வந்து அடிக்கடி வந்து நீ இனி அவள் பார்த்தே ஆகணும், நான் அவளை வீட்டுக்கு கூப்பிட்டு போகிற மாதிரி ரொம்பவுமே வேற லெவலில் பிரச்சனை பண்ணுறதுனால நம்ம கவுன்சிலர் மட்டும் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்து அவரை இது பண்ணுறாங்க. இந்த விஷயம் இனியாவோட அண்ணனுக்கும் தெரிஞ்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு, இல்லை நீங்கள் பண்ணுறதுலாம் ரொம்ப தப்பு, இதுக்கப்புறம் என் தங்கச்சி நீ எந்த தப்பு பண்ண விட மாட்டேன், இதுக்கப்புறம் நீ அவ பின்னாடியே வரக்கூடாதுன்ற மாதிரி ரொம்பவுமே பேசுறாங்க. சுதாகர் இந்த இடத்துல அவங்க நிதிஷ்கே சப்போர்ட் பண்ணாம என் பையன் எந்த தப்பு பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுங்க, எதுனாலும் பார்த்துக்கோங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் சொன்னாலும், இன்னொரு பக்கம் வந்து இனியாவா இருந்தாலும் சரி, இனியோட ஃபேமிலி யாருமே நிதிஷ்காக சப்போர்ட்டுக்கு இறங்கலன்ற மாதிரி தெரியுது. ஸோ கண்டிப்பாக அப்கமிங் சீரியலில் இனி வந்து டிவோர்ஸ் எப்படி நடக்க போகுது, இது கண்டிப்பாக நடக்குமா நடக்காதான்ற மாதிரி தான் காட்ட போகிறாங்க. ஸோ இந்த எபிசோட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் பாய்.